தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். கவின் கொலை வழக்கு. தினைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொலை வழக்கை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. நாங்களும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல போய் அவங்க தாய்க்கு தந்தைக்கு அந்த ஆறுதல் சொல்ற ஒரு காணொலி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சை வெடிச்சிடும் போல இருந்து. ஒரு தாய் தந்தையர் வந்து அந்த குழந்தைய அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தையில இருந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. அசால்ட்டா வந்து காதலிச்சான் அப்படின்ற ஒரே குற்றத்துக்காக அந்த நபரை வந்து ஏமாத்தி வர வச்சு கொலை பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடுங்கோன்மை. இந்த சாதிய உணர்வை வந்து இந்த திமுக ஆட்சியில ஏன் இப்படி தலைத்தன்மை இருக்கு அப்படின்ட்டு புரியல. உண்மையிலே சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சமூக நீதி ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அவங்க மேடையில பேசுறாங்க, ஒரு சிறந்த பண்பாளர் மாதிரி பேசுறாங்க, மிகப்பெரிய ஆளுமை மாதிரி பேசுறாங்க, எல்லாமே சரிதான். அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனா பேச்சு இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் இல்லையே. பேச்சுதான் முக்கியம் அவங்கள பொறுத்த வரைக்கும், இல்லைங்களா? ஒரு செயல்பாடுன்றது சமூக நீதின்றது இல்லையே. அவன் என்ன பண்ணான்? அவன் தப்பு பண்ணான். என்ன தப்பு பண்ணான்? ஒரு பெண் மேல அன்பா இருந்தான், அவ்வளவுதானே. அதுக்காக கூப்பிட்டு வச்சு வெட்டுவாங்களா? அவங்க வீட்டு பொண்ணு, ஒருவேளை அவன் தவறானவனா இருந்தா வேண்டாமான்னு அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்லிட்டு சரி பண்ணிருக்கு. அதை விட்டுட்டு அநியாயமா அடுத்த வீட்டு பிள்ளைய கொலை பண்றதுக்கு என்ன தைரியம்? ஒரு காவல் துறை ஆய்வாளர் அப்படின்றதுக்காக அவங்க திமிர வந்துட்டு மக்கள் மேல காட்டுவாங்களா? இதுதான் கொடுங்கோன்மை ஆட்சி அப்படின்றது. இதுல வேற திரு கிருஷ்ணசாமி அவர்களின் மகன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மறவர் இனத்தை சேர்ந்தவங்க, அதனால வந்துட்டு அவங்க கொலைதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய தவறு இல்லையா? இது என்ன ரெண்டு ஜாதிக்கு நடுவுல வந்துட்டு நானும் உங்க ஜாதி தான் அப்படின்னு ஊத்திக்கிட்டு கோல் மூட்டி விடுறது? இவரு தெலுங்கரு. ஐயா கருணாநிதி அவர்கள் பல்வேறு தெலுங்கு சாதியினரை தமிழ் சாதியினரோடு இணைத்து ஒரு சாதியா உருவாக்கிட்டாரு. ஏன்னா வந்து அடுத்த 3வது தலைமுறைக்கு இதுதான் நம்ம சாதி, இதுதான் நம்ம முன்னோர்கள்னு ஒரு புரியாத மாதிரி தெரியாத மாதிரி நிறைய குழப்பங்களை உண்டு பண்ற மாதிரி சாதி கட்டமைப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்க சாதி ஒழிக அப்படின்றோம், ஆனா தமிழ் சாதிக்குள்ள வந்துட்டு நம்ம தமிழர்களா ஒன்றா இருப்போம் அப்படின்னு தான் சொல்றோம். தவறான பேச்ச பேசுறாங்க. மறவர் கொலை பண்ணுவாங்கன்னா சரி, அவங்க ஒருவேளை நிறைய மட்டன் ஸ்டால் வச்சிருக்கலாம், ஆடுங்களை வெட்டி வெட்டி பழக்கப்பட்டிருக்கலாம். அதை பத்தி நீங்க பயப்படுறீங்களா? இல்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணாலும் உங்களை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்கு உண்டான தந்திர பேச்சா இதை வச்சுக்கலாம்? பொண்ணை தூக்கிட்டு போறாங்கப்பா, கற்பழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அருவாள் எடுத்தா ஐயோ நம்ம மறவர் அதனால அருவாள் எடுத்துக்கிறோம், மத்தவங்க அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு பயந்துடணும்னு எதிர்பார்த்து இந்த மாதிரி கோல் மூட்டி விடுற வேலையை பண்றீங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனை தாக்க வந்தா திரும்ப தாக்குறது இயல்பு. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாருமே அறிவுபூர்வங்களாக ஆயிட்டாங்க, அறிவுபூர்வமான இளைஞர்களா இருக்கிறாங்க. எல்லாருமே அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு அலையணும் குத்தணும்னு யாருக்கும் ஆசை கிடையாது. தேவையில்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மேல இந்த மாதிரி பழி போடுறத நிப்பாட்டிக்கோங்க. இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் கல் இருக்கும் அந்த போராட்டம் நடத்துறத பத்தி கேவலமா பேசுறாங்க. இது பக்கத்து மாநிலங்கள்ல அமல்படுத்தப்படுது, அரசாங்கமே வந்துட்டு விற்பனை செய்யுது. அப்ப நம்ம மாநிலத்தை ஏன் வந்து மட்டுப்படுத்தப்படுது? டாஸ்மாக விற்கணும், அது ஆரோக்கியத்தை தரல. சாராயத்தை விற்கிறாங்க, நாங்க இயற்கை பணத்தை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றோம். ஒரு கலப்படம் இல்லாத கல் அப்படின்றது தூய்மையானது அப்படின்னு தான் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி அறிக்கைகள் வந்திருக்கு. புரியுதுங்களா? மருந்துக்கு சாப்பிடுறாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் விஷம், அது வேற. மருந்துக்கு வந்து நிறைய பெண்கள் சாப்பிட்டு அந்த முகப்பரு, அந்த தோல் வியாதி அதெல்லாம் குணமாயிருக்கும், தொழு வியாதியே குணமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து அவங்க பாக்குற பார்வையை பொறுத்துதான். மொத்தமா வந்து அந்த மது சம்பந்தமான பழக்க வழக்கம் இல்லாத குடும்பங்கள் வந்து கல்லுன்றது போதை பொருள் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, இப்ப மதுவுக்கு அடிமையானவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த சாராயத்தை குடிச்சு நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா வயிற்று வலியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கிட்னியே போயிடுற அளவுக்கு ஆயிடுது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களை மருத்துவமனையில தந்துச்சு, அவங்களுக்கு 2 கிட்னியும் போயிருச்சு. ஒருத்தருக்கு 2 கிட்னியும் போச்சு. அவங்க மனைவி வந்து ஒரு கிட்னி தராங்க, வேற யார் தருவா? பொண்டாட்டி தான் எழுச்சவாயி. அந்த அறுவை சிகிச்சையின் போது நடந்த ஒரு பரிதாபமான சம்பவம் என்னன்னா, புருஷ பொண்டாட்டி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அது மிகவும் துயரமான சம்பவம். அப்புறம் அவங்க 2 பிள்ளைங்க வந்து விடுதியில தான் சேர்ந்து வளர ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க கொடுக்குற டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சு ஒருத்தவனோட குடும்பம் அழியுது. அதுக்கு பதிலா அந்த கல்லு மேலாச்சே. காலங்காலமா சோமபானம் சுறாபானம்ன்ற விஷயத்துக்கு ஆண்கள் அடிமையா தான் இருக்காங்க. அதுக்கு ஆரோக்கியமான முறையில அடிமையா இருங்க. உங்க மூளைக்கு பிரச்சனை இருக்காது, உங்க நரம்பு மண்டலத்துக்கு பிரச்சனை இருக்காது, இல்லைங்களா? பெண்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா அதை நீங்க ஒரு மருந்து அப்படின்ற அளவுல உட்கொள்ளும் போது ஒரு பிரச்சனையும் வராது. இதை வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உலகத்தை நம்மளால திருத்த முடியாது, இருந்தாலும் வந்துட்டு சரியான வழியில கொஞ்சம் கொண்டு வரணும். ஒரு மனுஷனை தெளிவான வழியில அற வழியில நடக்க வைக்கணும் அப்படின்னா
நாங்க அதற்குண்டான முயற்சிகளை நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, அவங்களுக்கு தேவை அந்த கல் அப்படின்னா அது கொடுக்கவும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியின் வருங்கால அரசாங்கம் தயாராக உள்ளது, ஆரோக்கியமான முறையில. சரிங்களா? இது தவறுன்னு தோணல. நாங்க ஒரு மருந்தா பாக்குறோம். ஒரு தூக்க மாத்திரை இருக்கு இல்லையா, அது வந்து போட்டாங்கன்னா தூங்கிடுறாங்க. மெடிசன் எல்லாம் வந்துட்டு சாராயமா இல்ல இல்ல, அது ஒரு மருந்தா பாருங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கவின் கொலை வழக்குல நாங்க கேட்கிற நியாயம் என்னன்னா வந்து, அந்த குறிப்பிட்ட காவல்துறை ஆய்வாளர் அவரது மகன் அவங்க 2 பேரும் பதில் சொல்லி ஆகணும். அந்த பொண்ணு வெளிப்படையாவே சொல்லிட்டா, நான் காதலிச்சேன், அதுக்கு மேல வந்துட்டு தெரியாது, வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கான், அது தப்பு கிடையாது. ஆனா வந்து சூழ்நிலை வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. பெண்களை வீரமா வளர்க்கணும், வீரமா வளர்க்கணும்ன்றீங்க, ஆனா வந்துட்டு காதலிச்சா மட்டும் வந்து மானம் போச்சுன்னு குயோமையன் குதிச்சா என்ன அர்த்தம்? இப்ப காதலிக்கிறதுல நாங்க கோழையா இருக்கணுமா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. காதலிச்சா பெரிய குற்றம் இல்லையா? அவர் அப்பானவன்ற ரேஞ்சுக்கு எல்லாம் பில்டப் பண்ணி சொல்லிடுறீங்க. இது மிகப்பெரிய தவறாகத்தான் இருக்கு. கவின் கொலை வழக்குல நாங்க எதிர்பார்க்கறது நியாயம். கண்டிப்பா வந்து கொலையாளிக்கு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும். உண்மை என்னன்னு உலகுக்கு தெரியணும். இதுதான் நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா கேட்கறது. அப்புறம் அந்த உஷாராணின்னு இருக்காங்க, அந்த ஒரு தெலுங்கின பெண்மணி வந்து சோழர்கள், அவங்க வந்து தெலுங்கர்கள் அப்படின்றாங்க. இதை வந்து பக்கத்துல ஒருத்தவங்க, இது ஆக்சுவலா மாமல்லபுரம், இங்க வந்து வந்த ஒரு தஞ்சாவூர் குழு கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி உண்மையிலே சொல்லுங்க, நீங்க தானே தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கீங்க, சோழர்களை பத்தி சொல்லுங்கண்ணா. அதை பார்த்து நாங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு என்டர்டைன்மெண்டே அந்த லேடி தான் அப்படின்றாங்க. சுத்தமா 23 குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் கூட தமிழ் மூஞ்சி கிடையாது, தமிழ் ஒரு பழக்க வழக்கம் ஒண்ணுமே கிடையாது. எப்படிங்க நீங்க வந்துட்டு அப்படியே ராஜராஜ சோழனே வந்துட்டு தெலுங்கர் அப்படின்னுவீங்க? இது எப்படின்னா வந்து தமிழச்சிகள் மீதான பொறாமையை கட்டுது. அந்த காலத்துல ஆக்சுவலா வந்து இந்த அரசாங்க வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நாங்க இப்ப எங்க முன்னோர்கள் வந்து ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல சம்பாதிப்பாங்க. அப்படி இருந்தப்ப வந்துட்டு இந்த அரசாங்க பணிக்கெல்லாம் வந்துட்டு சம்பளமே பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 100 ரூபாய் இருக்கும். இப்ப படிக்காத தெலுங்கர் அந்த மாதிரி பிற மாநில மக்கள் 10 ரூபாய் வாங்குவாங்க, படிச்சவங்க 100 ரூபாய் வாங்குவாங்க. ஏன்னா அது எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது, ஆனா வந்தவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா வந்து அப்பெல்லாம் அரிசி எல்லாம் இலவசமாவே வந்துட்டு கிடைக்கும், அந்த அளவுக்கு நமக்கு வளம் இருந்தது. இயற்கை வளம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஆளுமை, பெரிய ஒரு பொக்கிஷமா இருந்தது. அது இப்ப இவங்களுக்கு அரசியல்ல அந்த அதிகாரத்தை கொடுத்ததால, அரசாங்கத்துல அதிகாரத்தை கொடுத்ததால கிட்டத்தட்ட கடந்த 100 வருஷமாவே பாருங்களேன், அந்த 70 வருஷ திராவிட ஆட்சியில இவர்கள் அரசாங்க பணிகளில் ஊடுருவி ஊடுருவி தமிழ்நாட்டையை எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நான் வந்து எல்லா தெலுங்கர்களையும் தப்பா சொல்லலைங்க, எனக்கும் தெலுங்குல தோழிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் வந்துட்டு நாங்க எதுக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்றோம்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு எங்க தெருவுல ஒருத்தர் இருப்பாரு, ஒரு மாமா அங்கிள் சொல்லலாம், அவர் வயசானவர், 60 வயசானவரா இருப்பாரு. அவரு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு கலைஞர் மாதிரியே இருப்பாரு. சரிங்களா? அவருக்கு ஒரே பொண்டாட்டி தான், வேற பொண்டாட்டி இல்ல. அவங்க குடும்பம் டீசெண்டா இருக்கும், அவங்க தெலுங்கு தான். அவங்களுக்கு 2 மகன்கள் நினைக்கிறேன், பொண்ணு 1 இருக்கும். அப்ப அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அழகா சேமிச்சு வச்சுக்கிட்டு அந்த பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்துட்டு கம்மியா எங்க அரிசி கிடைக்குதோ அந்த பையன் வாங்கிட்டு அப்படி இருப்பாங்க. பொருளை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஊருக்கு முடிஞ்ச அளவு நல்லா செய்வாங்க, கோயிலுக்கு நல்லா செய்வாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அவர் பார்க்க கலைஞர் மாதிரி இருப்பாரு. பேசுறதும் தெலுங்கு ஆளுங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த தமிழ்ல பேசினாலும் அந்த ஸ்லாங்ன்றது ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பிற மொழியாளர்கிட்ட கேட்கிறேன், நீங்க வந்துட்டு வெளி மாநிலத்துல இருந்து வர்றீங்க, உங்க ஊர்ல இருந்து வர்றவன் உழைச்சி சாப்பிட்றவன் யாரு, திருட்டு பையன் யாருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. தமிழ்நாட்டுக்காரனா திருச்சிக்காரன் எப்படி பேசுவான், மதுரைக்காரன் எப்படி பேசுவான், திருநெல்வேலிக்காரன் எப்படி பேசுவான், எல்லாம் எங்களுக்கு தெரியும். எவன் கோவப்படுவான், எவன் கோவப்பட மாட்டான், எவன் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வேற மாநிலத்திலிருந்து வரீங்க, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. இங்க பார்த்தா கலைஞர் மாதிரியே சாலையில இருக்காரு, நல்லவரா இருக்காரு. அங்க ஒருத்தர் எதுக்காக திருட்டு ரயில் ஏறி ஓடியாத தெரியாது, பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடியாந்தாரா, திருடிட்டு ஓடியாந்தாரா தெரியாது இல்ல. வந்து எல்லாம் அரசியல இறந்துட்டாங்க. அப்ப அரசியல இணையறவங்க எல்லாமே வந்துட்டு அவங்கள வந்து ஈஸியா தமிழ் மக்கள் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க, தப்பு பண்ணினவங்களுக்கு அரசியல் அடைக்கலம் அப்படின்ற மாதிரி இவர் கலைஞர் வேற உருவாக்கி வச்சிட்டாரு. இதுதான் இங்க பிரச்சனையே. இவங்க நீங்க தெலுங்கு அப்படின்றதுல ஒன்னா கூடுறதுக்கு பதிலா நல்ல மக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒன்னா கொடுங்க. சரிங்களா? உலகத்துல இருக்கிற எல்லாருமே சரி, சாதி மதம் அதை விட்டுருங்க, நல்ல மக்கள் நல்ல குடும்பங்கள் இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் போது அது சிறந்ததாக அமையும். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டு மண்ணுல உருவானவங்க தமிழர்கள், புரியுதா? மண்ணுக்குள்ள இருந்துதான் மனுஷன் உருவாய் அப்புறம் வெளியே வந்து நம்ம ஒரு குழுக்களை போலதான். சரிங்களா? ஓ, அது மகின் மைந்தர்கள் இருக்கு. இங்க வந்துட்டு ஒரு ஆடு மாடுக்கு பிரச்சனைனா என்னன்னா கூட எங்களுக்கு புரியும்.
வெள்ளம் வருது, ஒரு ஆடு மாடு அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போக பாக்குது, முடிஞ்ச அளவு அந்த மண்ணின் மைந்தன் வந்து வெள்ளத்துல இறங்கி போராடுவான். சரிங்களா? இந்த மாதிரிலாம் போராடி அவங்க உயிரினங்களை காப்பாத்துவாங்க. மண்ணில் பிற உயிரினங்களோடு தோழமையோட இருப்பாங்க. பிற உயிரினங்களோடு தோழமையோட இருப்பாங்க. இப்ப நாங்க வந்துட்டு இருக்கோம், நிறைய வயக்காடு ஆடு மாடுன்னு எல்லாம் இருக்குன்னா, அந்த காலத்துல பெண்கள் தனியாவே போயிட்டு ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்தது? ஏன்னா அவங்க வளர்க்குற நாய்கள் மாடுகள் தான் பாதுகாப்பு. அவங்க அதுங்களை மீறி பெண்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? இதுதான் வந்துட்டு ஒரு இனத்தின் ஒரு பாதுகாப்பு. இது வந்து நீங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்குன்னு வச்சுக்கலாம், ஆந்திரா தெலுங்கானா அவங்கவுங்க ஊருங்களும் அவங்கவுங்க அந்தந்த வாழ்வியோட வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இன கலப்படத்தை விஜயவாடால இருந்து நிறைய தெலுங்கு குடும்பங்களை கொண்டு வந்து சென்னையில நட்டு வைக்கிறது யாரு? பிஜேபி. இந்த இன கலப்படம் செய்யற மாமா வேலைய பிஜேபி செய்து, அப்புறம் வந்துட்டு இன்னொரு வேலை, இந்த ஆந்திரால இருக்கிற மக்களுக்கு போலியா ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. சென்னை வந்து அமெரிக்கா மாதிரி வாழ்விடத்துக்கு சூப்பரா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு வாங்க வந்து வாழுங்க, இப்படி ஏமாத்தி ஆந்திரால இருந்து மக்களை வரவும் வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் இவங்க ஓட்டு வங்கியை அதிகப்படுத்திக்கிறது. இப்ப திமுகவும் பிஜேபியும் அவங்க ஓட்டு வங்கியை அதிகப்படுத்திக்கிறது எல்லா வித ஃப்ராடு தனங்களையும் பண்றாங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து வர்றவங்க எங்களுக்கு எப்படி உபயோகம் இருப்பாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, வெளி மாநிலத்துல இருந்து வர்றவங்க எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருப்பாங்க. ஒருவேளை அவன் திருட்டு பையனா இருந்தா என்ன பண்றது? எங்க ஊர் ஆளுங்களா தான் எங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும், வெளி மாநிலத்தவங்கள எங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் சொல்றோம், தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கூற்றோட இங்க முடிக்கிறோம். தேவையில்லாம பிற மொழியாளர்கள் இங்க வந்து பிரச்சனை பண்ண வேணாம். பாட்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, என்னத்த சொல்றது, அவங்க வயசான காலத்துல வெட்டியா இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆதாரம் இருக்கு? எங்களுக்கு எல்லாம் கல்வெட்டு ஆதாரம் இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்களாம் இப்பதான் ஸ்ரீரங்கத்துல தெலுங்குல கல்வெட்டெல்லாம் படிச்சு உருவாக்கிட்டு இருக்கீங்க. எல்லா அநியாயமும் எங்களுக்கு எதிராக வந்து பண்றாங்க இவங்க. இந்த உஷாராணி அப்படின்றவங்க இருந்தாலும் யோசிச்சுக்கோங்க, 23 குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் கூட முயற்சாவல. உண்மையிலேயே இவங்களை தூக்கிட்டு போய் உங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பக்கத்துல ஆந்திரா மக்கள் கிட்ட கொடுத்து சொன்னோம்னா, அவங்க முகத்தை பார்த்து அவங்க ஆந்திரா பீப்புள் கிட்ட கேட்டோம்னாலே சொல்லிடுவாங்க, புரியுதா அவங்க எந்த ஒரு ஆளுங்க அப்படின்னு. ஏன் இப்படி லூஸ் தனமா பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இவங்க வந்து திமுக கைக்கூலி அவ்வளவுதான். இப்ப பிஜேபி கைக்கூலிகள் அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க, மத கலவரம் தூண்டுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க திமுக கைக்கூலிகள் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. தமிழர்கள் நீங்க என்ன பொருத்தி போட்டாலும் வந்துட்டு அப்படியே ஒரு நீ அருவாலை எடுத்துக்கிட்டு டங்கு குதிப்போம் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, எதிராளிகள் நம்மளை எப்படி இது வரைக்கும் கையாண்டுட்டு இருக்காங்கன்ட்டு. பார்ப்போம்.